Hi friends, welcome to A to Z Cooking. நான் உங்கள் தேஜே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே கோதுமை அல்வா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய், முந்திரி பருப்பு, 2 கப் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பை நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்லேயே கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாவை 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கரண்டியில் 3 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கோதுமை மாவு கூட கொதிக்க வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. அல்வா நல்லா ப்ரௌனாக வரதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். கலர் நல்லா ப்ரௌனாக வந்ததும் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை, இதோட சுட்ட சர்க்கரையோட கலர் சேர்த்துக்கலாம். நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்க முந்திரியை இதோட சேர்த்துக்கலாம். திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்டில் கமன்னு ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு அளிக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates.